Hi everyone, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம வேலிச்சேரியில இருக்க Verb Saloon தான் வந்திருக்கோம். So, இங்க என்னென்ன சர்வீஸ் அவைலபிளா இருக்கு, அதோட பிரைஸ் டீடைல்ஸ் என்ன, எப்படி நீங்க புக் பண்ணனும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Verb Saloon பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம பே பண்றது வந்து ஸ்டைலிஸ்ட் ஏத்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிரீமியர் ஸ்டைலிஸ்ட், அடுத்ததா டாப் ஸ்டைலிஸ்ட், அடுத்ததா சலூன் டைரக்டர் அண்ட் அடுத்ததா வெர்ப் டைரக்டர் அப்படின்னு இவங்க 4 கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளோட பிரைஸ் பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சில இடத்துல வந்து ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ லோ, மிட் அண்ட் லாங் ஹேர் அந்த மாதிரி இங்கே இல்லை. ஸோ ப்ரைஸ் டீடைல்ஸ்குள்ளே வரேன். ப்ரீமியர் ஸ்டைலிஸ்ட் வந்து இங்கே 1400 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டாப் ஸ்டைலிஸ்ட் வந்து 1700 அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ சலூன் டைரக்டர் அண்ட் வெர்ப் டைரக்டர்லாம் போனீங்கன்னா 2200 2500 மேலே ரேஞ்ச் வரும். அண்ட் இது எல்லா ப்ரைஸ்மே வந்து வித்தவுட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். எஸ், ஜிஎஸ்டி வந்து 18% வந்து ஆஸ் யூஷுவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நாங்கள் உள்ளே போனோம். ஸோ எப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சோம், எப்படி புக் பண்ணுறதுன்னு வந்து நான் இப்போ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நாங்கள் வந்து கால் பண்ணி கேட்டோம். கூகுள்லேயே வந்து நீங்கள் வெர்ப்ஸ் எந்த பிரான்ச்சு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன பிரான்ச் இருக்கும்னு நான் ஃபர்தராக ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வேலிச்சேரி செலக்ட் பண்ணதுனால கூகுளில் போயிட்டு நாங்கள் வேலிச்சேரி நம்பர் எடுத்தோம். அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும் போது அவங்களே எந்த டேட்டில், எந்த ஸ்லாட்ஸில், எந்த டைமிங் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு ஏற்ற மாதிரியும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. நம்ம வீக்கெண்டில் போனோம். ரஷ் கண்டிப்பாக இருந்துச்சு கைஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியல, பட் அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. ஸோ வீக் டேஸ் பெட்டர். வீக்கெண்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே ஒரு 1-2 டேஸ் பிஃபோரே புக் பண்ணுறதுக்கு நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ புக் பண்ண டைம் நம்ம கரெக்டாக அங்கே போயிட்டோம். போன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேரை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ எஸ், நம்மளுக்கு வந்து என்ன சூட் ஆகும் அப்படின்னு அவங்களும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்டே வந்து ப்ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. அது பாசிபிளாக இல்லையானு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்மளோட ஹேர் லென்த்து, திக்னஸ் அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் இங்கே வந்து நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் வேணால் சொல்லலாம். பிகாஸ் நம்ம பே பண்ணுற ஸ்டைலிஸ்ட்காக தான். ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் கொண்டு வந்தால் கூட அவங்க கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. எல்லாருமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க. எனக்கு பண்ணவங்க வந்து நான் ப்ரீமியர் ஸ்டைல்ஸாக புக் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்களே வந்து 15 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எஸ், நம்ம சொன்ன பிறகு அவங்க ஹேர் கட் பண்ணிடுவாங்க. நான் என்ன ஹேர் கட் நான் ஷேர் பண்ணல. நான் வந்து லாங் லேயர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேஸ் ஃப்ரேமிங் போயிருந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து லென்த் ரெடியூஸே பண்ணக்கூடாது, எது பெஸ்ட்டுன்னு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து லாங் லேயர்ஸ் எடுத்துக்கோங்க, வேறு எதா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டில் எனக்கு ஃபேஸ் ஃப்ரேமிங் வேணும் அப்படின்னு சொன்னதால ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து குட்டி குட்டி லேயர்ஸ் வர மாதிரி அவங்களுக்கு வந்து எனக்கு ஹேர் கட் பண்ணாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஷாம்பு அண்ட் கண்டிஷன் பண்ணாங்க. இது வந்து ப்ரீமியர் ஸ்டைலிஸ்ட்னால நமக்கு யூஸ் பண்ண வந்து லாரியலோட ஷாம்பூ கண்டிஷனர் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்படி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, டீப் கண்டிஷன் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டீப் கண்டிஷனிங் அப்படின்றது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் 1000 or 2000 எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். இந்த டீப் கண்டிஷனிங் ஒரு இந்த ஃபியூஷன் டோஸ் இதெல்லாம் போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா போய்க்கலாம். நாங்கள் வந்து அது போகல அப்படின்றதுக்காக நாங்கள் நார்மல் ஹேர் வாஷே போயிட்டோம். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு கண்டிஷன் போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு ஹேர் கட் கொடுத்துட்டு வருவாங்க. நம்மளோட ஹேர் கட் பண்ணி முடிச்சோடனே ரஃபாக வந்து ஒரு ப்ளோ ட்ரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி செக்ஷனாக ஹேரை பார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணி நம்மளுக்கு செட் பண்ணுவாங்க. எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இந்த பாருங்களேன், ரைட் சைடில் என் ஹேர் எப்படி இருக்குது, லெஃப்ட்டில் எப்படி இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் சலூனில் நம்ம பண்ணுறது வந்து எத்தனை நாள் தாங்கும்னு கூட தெரியாது. மோஸ்ட்டாக 2-3 டேஸ் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஹேர் வந்துடும். ஸ்டில் நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹேர் நல்லா இருக்கும் கைஸ். எனக்கு வந்து லாஸ்ட் இயர்லாம் நான் நல்லா மெயின்டைன் பண்ண நல்லா இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் பாதுகாக்காக விட்டதுனால ரொம்ப ட்ரையாக ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. திரும்பி வந்து நம்ம ஃபுல் ஹேர் கேர் ரொட்டீனில் இறங்க போகிறோம். அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அவங்க கூட அந்த ரொட்டீனும் ஷேர் பண்ணுறேன் ஃபியூச்சரில். ஸோ ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட்டாக ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ண பிறகு நம்மளுக்கு லாஸ்ட்டில் இப்படி வந்து பண்ணாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் பண்ண இடத்துல இந்த மாதிரி நெக் பிலோலலாம் பண்ணதில்லை. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணது வந்து எனக்கு ரியலி நல்லதாக இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு கொண்டாந்து நான் அப்படியே தான் இருந்தேன், பீ மாதிரி தான் இருந்தேன். இப்போ நீங்கள் பாருங்கள்.
ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னா திரும்பி ஒரு செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம ஹேரை ஃப்ரண்ட்டில் ஃபிளிப் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஹேர் ஸ்டைலை காட்டினாங்க. லைக் நீங்கள் நிறைய வேர்ப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பண்ணி காமிச்சாங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ஃபைனலி அவங்க இந்த மாதிரி செக் பண்ணிட்டு நம்மளுக்கு சேர்த்து போனிடெயில் மாதிரி போட்டு நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த லேயர்ஸ். நான் ஃபுல் லேயர்ஸ் கூட போகல, லாங் லேயர்ஸ் தான் போனேன். ஸோ லாங் லேயர்ஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லென்த்தும் குறையாது, பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்க. ஸோ நீங்கள் லாங் லேயர்ஸ் போறீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஃபேஸ் க்ரூமிங் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து லேயர்ஸ் பண்ண மாதிரி தெரியும் உங்களுக்கு, பின்னாடி வந்து ஹேரோட டென்சிட்டியும் குறையாது. இது ஒரு சூப்பர் டிப். அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து எப்படி வால்யூம்லெஸ்ஸாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து செட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே. அண்ட் எஸ், கமிங் டு த பிரான்ச்சஸ். ஸோ வேர்பில் வந்து வேளச்சேரி, டி நகர், ECR, OMR, அண்ணா நகர் அப்படின்னு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக உங்களுக்கு நீங்கள் பார்லர் போனீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 ஹவர்க்குள்ளே எனக்கு மோஸ்ட்டாக முடிஞ்சிடும். மோஸ்ட்டாக இந்த கண்டிஷன் பண்ணி அதுக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளோ ட்ரைக்கும் ஹேர் கட்டுன்றதை வந்து டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த சேனலில் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மீட் யூ இன் another video. Bye.